பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர் தான் மு க ஸ்டாலின். வரக்கூடிய 2026 திமுகவால் எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலை நிகழும். அது காரணம் என்னன்னா சார், அவங்க இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற மமதையில என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க, இதுவரை கொண்டு வந்தாங்களா? மக்கள் நேரடியா பாக்குறாங்க இல்லையா, எந்த அளவு சிரமம் அனுபவிக்கிறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் அவங்க காலாகாலமா சொல்லக்கூடிய கதை. பால் விலையை உயர்த்திட்டாங்க, பத்திரப்பதிவை உயர்த்திட்டாங்க, கரண்ட் பில்லு இது வரைக்கும் வரலாறு காணாத உச்சத்தை உயர்த்திட்டாங்க. 2014 வாக்குறுதி தேர்தல் என்ன சொன்னாங்க? மதுக்கடையில மூடணும்னு சொன்னாங்களா? போதை கலாச்சாரத்துல நம்ம தமிழகம் எவ்வளவு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையே மக்களிடம் பொய்களை சொல்லியும் வாக்குறுதி பற்றி அவர்கள் வளர்ந்தவர்கள். கேவலமான ஒரு சூழ்நிலையை தமிழகத்துல இந்த ஆட்சி மாதிரி எந்த ஆட்சியிலும் கொண்டு வரல. எந்த ஆட்சியாளர் காலத்திலையும் தமிழகம் இவ்வளவு ஒரு பாதாளத்தை நோக்கி போனதை நாங்க பார்த்தது கிடையாது. தமிழ்நாட்டோட கடன் 9 லட்சம் கோடியை தாண்டி இதுதான் முதல் முறையா இருக்கு. ஸ்டாலின் தான் நிரந்தர முதல்வர்னு கனவு கண்டுக்கலாம். மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா சொல்றாரு அப்படின்னா, சார் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மையை பிடிச்சு மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி கனிமொழி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? சார், அவங்க இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற மமதையில என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஆளுங்கட்சியோட முதலமைச்சருடைய சகோதரியும் கூட. அதனாடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறனாடி என்ன பதில் வேணாலும் சொல்லலாம். மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க இல்லையா, எந்த அளவு சிரமம் அனுபவிக்கிறாங்கன்னு பாருங்கள். பால் விலையை உயர்த்திட்டாங்க, பத்திரப்பதிவை உயர்த்திட்டாங்க, கரண்ட் பில்லு இது வரைக்கும் வரலாறு காணாத உச்சத்தை உயர்த்திட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே மக்களுக்கு கண் கூட தெரியுது, போதை கலாச்சாரத்தில் நம்ம தமிழகம் எவ்வளோ சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இளைஞர்களாக இல்லாமல் தன்னுடைய சுய அறிவை இழந்து என்ன பண்ணுறோம், எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோன்னு தெரியாத அளவுக்கு அப்பா அம்மா கதறாங்க. அது மாதிரியான ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் இந்த ஆட்சி மாதிரி எந்த ஆட்சியிலையும் கொண்டு வரல. எந்த ஆட்சியாளர் காலத்திலையும் தமிழகம் இவ்வளவு ஒரு பாதாளத்தை நோக்கி போனதை நாங்கள் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி இந்திய வரலாற்றிலேயே சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட கடன் 9 லட்சம் கோடியை தாண்டி இதுதான் முதல் முறையாக இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சு. அப்படிங்கும்போது மக்கள் எப்படி மறுபடியும் திமுகவை கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கையில் அவங்க பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாமே அவங்க சொன்ன அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன போலி பிரச்சாரம் மாதிரி தான். எங்கள் அண்ணன் வந்த உடனே முதல் கையெழுத்து மது எல்லாம் பூரண மதுவிலக்குக்கு போடுவாருன்னு சொன்ன மாதிரி தான் இப்போவும் ஒரு பேரளவில் கவர்ச்சியான விளம்பரத்துக்காக சொல்கிற மாதிரியான இதாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோமோ ஒழிய இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கூடாது. மக்கள்லாம் வெறுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்க வேணால் கனவு கண்டுக்கலாம், நல்லா கனவு கண்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டாலின் தான் நிரந்தர முதல்வர்னு கனவு கண்டுக்கலாம். பட் அது சாத்தியக்கூறான்னு கேட்டிங்கன்னா 200% சாத்தியக்கூறுக்கு வாய்ப்பே கிடையாது. இது மாதிரியான ஒரு தோல்வியை திமுக இது வரைக்கும் சந்திக்காத அளவுக்கு கேவலமாக சட்டமன்றத்தில் தோக்கும். வேணால் எழுதி வச்சு மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா மது வெள்ளத்தையும் ஊழலையும் ஒழிப்போம்னு சொல்லி, இது சாத்தியமா? மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா சொல்கிறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக நடத்தியே தீருவாங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஓரளவு இந்தியா ஃபுல்லாகவே பாருங்கள். பிஜேபி தேர்தல் வாக்குறுதியாக என்ன சொன்னாங்களோ 100% நிறைவேற்றிட்டாங்க. அதில் ஒன்றுமே இல்லையா. ராமர் கோயில் கட்டுவோன்னு சொல்லி தான் எலெக்ஷனை சந்தித்தாங்க, ராமர் கோயில் கட்டிட்டாங்க. ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணி அடிப்போம், அங்கே ஒரு சுற்றுலாத்தலத்தை உருவாக்கும்னு சொன்னாங்க, உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி 2026 என்டிஏவோட கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் மது அதாவது சாராய உற்பத்தி ஆலைகள்லாம் ஒழிப்போன்னு சொல்கிறாங்க. இதை பிஜேபி தவிர வேறு எந்த கட்சியாலையும் சொல்கிறத பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களோ ஒழிய வேறு எந்த கட்சியும் போலியாக சொல்லலாம். ஆனால் செய்யணும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தாங்க முடியும். ஸோ அமித்ஷா சொன்னதில் 100% நம்பிக்கை இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மையான இடங்களை பிடிச்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி கனிமொழி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஆனால் சரியான கேள்வி கேட்டீங்க. இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு நான் ஒரு வாக்களிக்கக்கூடிய வாக்காளராக இந்த நேரத்தில் நான் சொல்கிறது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இதுக்கு முறை கூட பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கூட எதிர்கட்சியாக வந்தார். அந்த ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி திமுக எவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்துச்சு. அவ்வளோ வாக்குறுதிகள் சொல்லியும் அவர்களால் ஆட்சி பிடிக்க முடியல.
இதையே அதாவது ஒரு வரலாறு காணாத கட்சி நடத்துகிறோன்னு சொன்ன திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்த ஒரு சூழல் தமிழகத்தில் இருந்துச்சு. அதே போன்ற சூழல் தான் வரக்கூடிய 2026லையும் திமுகவால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத சூழல் நிகழும். அது காரணம் என்னென்னா, கனிமொழி கூறினாங்க இல்லைங்களா, மது ஒழிப்பு இதெல்லாம் வந்து அவங்க காலாகாலமாக சொல்லக்கூடிய கதை. ஏன்னா மது உற்பத்திங்கிற ஆலைகளை அவர்கள் வீட்டில் வைத்து கொண்டு மதுகளை நாங்கள் ஒழிப்போம் என்று சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய அபாண்டமான பொய் என்பதை இந்த மக்கள் 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிக அழகாக புரிய வைப்பாங்க. திமுக எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து கூட இல்லாத ஒரு சூழல் உருவாகுவதை நாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வேறு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மையை பிடிச்சி ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கனிமொழி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையே மக்களிடம் பொய்களை சொல்லியும் வாக்குறுதி பற்றி அவர்கள் வளர்ந்தவர்கள். அதை நம்பியே அவர்கள் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக 2026 அவர்கள் எதிர்க்கட்சியில் கூட அமர்வதற்கு முடியாத அளவிற்கு அவர்கள் கீழே நோக்கி செல்வார்கள். இது ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய மாபெரும் வெற்றியாக அமையும். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், நான் முதலமைச்சராக வந்தவுடன் முதல் கையெழுத்து சாராயக்காரையை ஒழிப்பதற்கு சொன்னார். அடுத்தபடியாக 100 நாளுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை அத்தனையும் நான் முடித்தே தீர்வேன் என்று சொன்னார். இது ரெண்டும் அவர் செய்யவே இல்லை. அதனால் மக்கள் இனிமேலும் பொய்களை நம்பி ஏமாற மாட்டார்கள். இது அவங்களுடைய பாரம்பரிய கொள்கை. பொய் சொல்லியே வளர்ந்தவர்கள். தமிழ்நாட்டு மக்கள் பொய்யை நம்பியே ஏமாந்தவர்கள். இனிமேலும் தமிழ்நாட்டு மக்கள் பொய்களை நம்பி ஏமாற மாட்டார்கள். வருகின்ற 26 தேர்தலிலே பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அமைத்து முதலமைச்சர் சீட்டில் அமரும். மக்களுக்கு நன்மையை சொன்னதை அத்தனையும் செய்தே தீரும். இது உறுதி. சரி சார், இப்போ அமித்ஷா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா மதுவையும் ஊழலையும் ஒழிப்போம்னு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்களேன். தலைவர் அமித்ஷா அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மையாகவும், பிஜேபி கட்சியினுடைய கொள்கை எதை சொல்வார்களோ அதை கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் நிறுத்த மாட்டார்கள். அதை செய்தே தீர்வார்கள். ஏனென்று சொன்னால், இந்த முறை கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் போது அவர்கள் சொன்னதை கண்டிப்பாக 100% நிறைவேற்றுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார், 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக ஜெயிச்சு திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி கனிமொழி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? அதாவதுங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர் தான் மு.க. ஸ்டாலின். உதாரணத்துக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இதுவரை கொண்டு வந்தாங்களா? கொண்டு வரல. மாதம் எலக்ட்ரிக் பில் கட்டலான்னு கொண்டு சொன்னார். அதுவும் கொண்டு வந்தார். அதுவும் கொண்டு வரல. அப்புறம் 2014 வாக்குறுதி தேர்தலில் என்ன சொன்னாங்க? மதுக்கடையில் மூடணும்னு சொன்னாங்களா? அந்த கனிமொழி அக்கா நிருபரை கேட்டால் 8 அடி 10 அடி பாஞ்சு ஓடுறாங்க. அதாவது 2020 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு நான் உறுதியாக சொல்கிறேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில். அப்படி ஆட்சி அமைச்சோம்னா ஊழலையும் மதுவையும் ஒழிப்போன்றாங்க. இதுக்கு சாத்தியம் இருக்கா? இது சாத்தியம், கண்டிப்பாக சாத்தியப்படும். குஜராத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக சாத்தியப்படும். கண்டிப்பாக இது அவர் சொன்னார்னா உறுதியாக கொண்டு வருவார். இது நிச்சயம்.